நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நல் நாமத்தில் கருணையின் கரங்கள் என்ற இந்த ஜோஷுவா டிவியின் கர்த்தருடைய வார்த்தையின் நேரத்திற்கு கர்த்தர் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நீங்கள் கர்த்தரோடு அமர்ந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நிச்சயம் இந்த நாளில் உங்களோடு பேச போகிறார். சற்று நேரத்திற்கென்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். ஜனம் எதிர்பார்ப்போடு ஆவலோடு இந்த டிவி நிகழ்ச்சியிலே உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை அவர்கள் இடத்தில் இறங்கி சென்று அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியும், எங்கள் இருதயம் ஏதோ ஒரு நிலையிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் என்று இருதயம் வியாகுலத்தை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள். இந்த நல்ல நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மனிதனுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே மனிதன் கலங்கிக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே இருதயம் கலக்கத்தோடு சமாதானத்தை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் தேவனிடத்திலே உங்கள் இருதயம் கலங்காது இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் தெரியுமா? அங்கே 2 காரியங்கள் அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற 2 மறைப்பொருள் இருக்கிறது. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஏன் தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும், உங்கள் இருதயம் கலங்காது இருக்கணும் என்று சொன்னால், ஆதியாகமங்களின் புத்தகத்தை நம் முறைப்படி தியானித்து கர்த்தருடைய சிருஷ்டியை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை தேவனிடத்தில் ஏன் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆதியாகம புஸ்தகம் நமக்கு ஒரு பெரிய மறைப்பொருளை வெளிப்படுத்தி காட்டுகிறது. தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் வானாதி வானங்களையும் பூமியையும் பூமியினுடைய அண்ட சராசரங்களையும் ஜீவ சந்துக்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் சிருஷ்டித்த பின்பு இந்த பூமி பார்ப்பதற்கு அழகாக மிக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதை கண்டு இதை அனுபவிப்பதற்கும் இதை ஆளுவதற்கும் மனுஷனை உண்டாக்கலாம் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆதலால் இந்த பூமியில மனித குலத்திற்கு மாத்திரம்தான் தேவன் வாக்குரைத்திருக்கிறார், இந்த பூமியை ஆளவும், இந்த பூமியை பண்படுத்தவும், இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் அனுபவிப்பதற்கும் அதிகாரத்தை கொடுத்த தேவனுடைய சிருஷ்டியில் ஒரே ஒரு சிருஷ்டி மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் ஏன் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால், ஏன் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் உண்டென்றும்
அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிறவர் என்றும் அவரை விசுவாசிக்கும் பொழுது சகல புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு அருள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, பல சுகவீனத்தை குறித்து, பலவீனத்தை குறித்து, வீட்டை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பல நிலைகளில் நீங்கள் இருதயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்கிறாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின தம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவை அறிகிறது நித்திய ஜீவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது ஒரு சமாதானமான இருதயத்தை தருவார், ஒரு ஆறுதலான இருதயத்தை தருவார், உங்களை தேற்றுவார், உங்களை சமாதானப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே இல்லாத ஒரு காரியம், இருதயத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. வேதாகமத்தில் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபஸ்தராய் இருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறவர் அல்லவே அல்ல. இரண்டாவதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த எழுத்தாளன் யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் எழுத்தாளன் யோவானாகும். யோவான் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் இருக்கிறது போல இயேசுவை 2 பக்கமாக அவர் வேர் பிரிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒன்று முழு மனிதன் என்பதை இந்த இடத்துல யோவான் நமக்கு வரைத்து காண்பிக்கிறார். ஆனால் அடுத்த பகுதியில் அவர் முழு தெய்வம் கிறிஸ்து என்பதை நமக்கு அவர் வர்ணித்து காட்டுகிறார். ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? உலகத்தில் அநேக காரியங்களில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். தாங்கள் போகிற பேருந்துகள் மேல, தங்கள் ஓட்டுகிற வாகனத்தின் மேல, தங்கள் வேலையின் மேல, தங்கள் குடும்பத்தின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை ஒரு நாளிலே இழந்து போகும். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கவனிக்கிற, இந்த டிவி நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஏன் கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசிக்க வேண்டும்? கிறிஸ்து யார்? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர், பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். இழந்து போன ஏதேனில் இழந்து போன ரட்சிப்பை அவர் திருப்பி நமக்கு தருவதற்கு தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அவர் தான் அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷனாக ஒரு கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அவர் சொன்னது போல பெத்லகேமிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக பெத்லகேமிலே பிறந்தார். நாசரேத்திலே அவர் வளர்க்கப்பட்டார். சொந்த ஜனத்துக்குள்ளே அவர் வந்தார். சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவினிடத்தில் ஏன் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால், இயேசு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலே இழந்து போன ரட்சிப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என் நிமித்திலே உண்டாகும், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற வண்ணமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் திருவுள்ளம் பற்றினார். அதனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருதயம் கலங்காதிருப்பதற்கு அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்கு சிந்தி ரட்சிப்பை தந்து பரிசுத்தத்தை தந்து அவருடைய பிள்ளையாக அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். அதனால் இந்த சத்தத்தை கவனிக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கணும்னா, உங்கள் இருதயம் வியாகுலப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை தரும்படிக்கு அவரை தந்தருளி தேவன் இவ்வளவாய் கிறிஸ்துவை தந்ததினால நமக்கு அவருடைய அன்பு என்னதென்பதை, அவர் யார் என்பதை நமக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனு நித்திய ஜீவனை அடைய விடாமல் போய்விடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்களா? எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறீர்களா? வாழ்க்கையிலே படுத்தால் தூக்கமில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒன்றான மெய் தேவனையும் அவரை அனுப்பின குமாரனை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். எங்கெல்லாம் நீங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறீங்களோ, யாரிடத்துல விசுவாசம் வச்சிருக்கிறீங்களோ, உங்கள் விசுவாசத்தை தூக்கி எடுத்து எறிந்து இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆறுதல், சமாதானம், வெற்றியான ஒரு வாழ்வு தந்து உங்களை கனப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அதனால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் சொல்கிறது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அதனால் கிறிஸ்துவை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? நம்மை பகுதியில் விட்டு விடுகிறவர் அல்ல, நம்மை மோட்சம் என்கிற பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை அழைத்து செல்வார், அவரோடு கூட உட்கார வைப்பார். அந்த ஸ்தலம் 1000 ஆண்டுகள் அவரோடு கூட வாழ்வதற்கு முடியும். இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போயிருக்கிறேன். அவர் அந்த ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நம்மை வந்து அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார் என்று ஆவியானவர் திருவுள்ள பற்றுகிறார். கடைசியாக, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். தோமா கர்த்தரிடத்தில் கேட்டான், அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கலக்கத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, உபத்திரவத்தோடு இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த விசுவாசம், நம்பிக்கை கர்த்தரிடத்தில் வைப்போம். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று மிக தெளிவாக துல்லியமாக உம்முடைய வார்த்தையை பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்தருளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.